சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டயட் லஞ்ச் மெனு எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுக்க போறேன். இன்னையில இருந்து நான் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்பயுமே எனக்கு வந்து டயட் கான்சியஸ் உண்டு. இருந்தாலும் இந்த ஒரு மாசமா கொஞ்சம் கால்வலி ட்ராக்ஷன் போட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல எல்லாம் இருக்க வேண்டி இருந்துச்சு. அதுல கொஞ்சம் வெயிட் கூட்டின மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நம்ம கொஞ்சம் டயட் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி தாங்க இப்ப கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதனால அதை உங்களுக்கும் கொடுத்தா யூஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவா எடுக்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமா நம்ம காய்கறி அளவுகளை அதிகப்படுத்திட்டு ரைஸோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம். முடிஞ்சா நம்ம சிறுதானியமும் கூட எடுத்துக்கலாங்க. வரகு சாமை இந்த மாதிரி ரைஸ்லயும் எடுத்துக்கலாம். நம்ம சாதாரண அரிசியும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ரைஸோட அளவை நம்ம குறைச்சிக்கணும் மெயினா. அவ்வளோதான். காய் கூட்டு கீரை சேலடு இந்த மாதிரி பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு சேலட் ஒத்துக்காது. அதனால நீங்க வந்து அந்த சேலடு தயிர் பச்சடியெல்லாம் வெயில் காலத்துக்கு வச்சுக்கிட்டு கீரை கூட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். காய் அதிகமாக செய்யலாம். செஞ்சு நம்ம ஒரு முடிஞ்சா 2 காய் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஒரே காயவே கூட அதிகமாக செஞ்சுட்டு குழம்புல காய் அதிகமாக போட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு ஒரு சேலடு பொரியல் சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அதை நான் இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறேன், கப்பில் நான் எவ்வளோ அளவுக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையெல்லாம் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேங்க. அப்புறம் நம்ம எப்பவுமே வந்து சாப்பாடு நம்ம பகுதியிலையும் பொரியல் தொட்டுக்கிறதுக்கு அந்த சைட்லேயும் தான் வைப்போம், இல்லைன்னா சைட் பிளேட்ல வைப்போம் இல்லைங்களா? அப்படி செய்யாம நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சைட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு சாதத்தை வந்து அந்த சைட்ல வச்சு நம்ம எப்பயுமே சாப்பிட பழகிக்கணுங்க. அப்பதான் வந்து நம்ம காயோட அளவு அதிகமாகும். வாங்க இன்னைக்கு நான் எப்படி லஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோல காட்டுறேங்க. இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதாவது அளவு கப்புகளும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் இந்த கப்புக்கு, குழம்பு ரசம் மோர் இதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ நான் சாப்பிட போறேங்க. என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் டயட் பார்த்திங்கன்னா சாம்பாரில் தான் ஆரம்பிக்குதுங்க. முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான் பண்ணேன். பருப்பு ரசம் மோருங்க. அப்புறம் பீன்ஸ் கறி பண்ணேன். சாம்பார்லாம் பண்ணால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மிளகாத்தூள் பெருங்காயம் போட்டு தான் சாதாரணமாக பீன்ஸ் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட் வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சேலடுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சாப்பிடும்போது பெசரிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அவங்கவுங்க தேவைப்படுறப்ப எடுத்துக்குவோம். அப்போதைக்கு சாப்பிடும்போது தான் இதை வந்து துருவியே வைப்போம். கூட கொஞ்சம் பச்சையாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சேலடுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் போடலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் வயிறு எரிச்சல் இருக்கிறதுனால நான் போடலை. கொஞ்சம் பெப்பர் மட்டும் இதுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு பாப்பா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவளுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுத்தங்க. சாம்பார்னாவே அவள் உருளைக்கிழங்கு வேணும்பா, அதனால் அவளுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சேலடை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து காயும் சேலடும் வந்து என்னோடய சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க டயட்டில் இருக்கோம் அப்படின்னாவே. ரைஸ்க்கு வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கணும். ஒரு சொட்டு நெய் கூட விட்டுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. சாம்பார் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து ப்ரோட்டீன் தானே, அதனால் நம்ம பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவைப்படுற அளவுக்கு பருப்பு ரசம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சு அதை மட்டுமே பிசைஞ்சு இப்போ சாம்பார் சாதம் பிசைஞ்சிட்டு சாம்பார் சாதத்துக்கு கூட்டிக்கிறதுக்கு இப்போ சேலட் வச்சு தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு சேலட் எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்குள்ளேயே இங்கே வச்சுருந்த சேலட் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். காய் அதிகமாக நமக்கு உள்ளே சேரும்போது சாப்பாட்டு அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருங்க. இப்போ நான் ரசத்துக்கு சாதம் வச்சுட்டு ஒரு கப் ரசத்தை நான் இதில் சேர்த்துட்டேன். நம்ம ரசம் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நம்ம ரசம் குடிக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் டெய்லி 2 காய் தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ ரசம் கூட கடைசியாக நம்ம ஃபைனலாக கொஞ்சம் குடிக்கலாம். ரசம் ஜீரணத்துக்கு நல்லது. ஒரே காயே கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரே காயை அதிகமாக எடுத்துக்கும்போது கூட நமக்கு சாப்பாட்டோட அளவு குறையுங்க. அதுக்காக தான் வந்து காய்கீரையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு சாப்பாட்டை குறைச்சிக்கிறோங்க. அப்புறம் இப்போ கடைசியாக நான் ஃபைனலாக இப்போ மோருக்கு வந்துட்டேன். இப்போ ரெய்னி சீசன் அப்படிங்கிறனால நான் மோர் வந்து ரொம்ப குறைவான அளவுக்கு தான் ஊற்றிக்குவேங்க. சுடு சாதத்தில் மோர் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் சளி பரவாயில்ல, அதனால் வந்து நான் மோர் போட்டுக்கிறேன். மீதி இருந்த சேலடும் நான் எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிட்டேங்க. எனக்கு சேலட் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பீன்ஸ் கறி தொட்டு இப்போ இந்த மோர் சாதத்தை எல்லாம் முடிச்சாச்சு. பாருங்கள், என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருக்கை கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலுமே இலையிலாம் நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ வேஸ்ட் பிளேட்டு
எல்லாமே இங்கே வந்துருச்சு. இந்த ரசத்தை நான் ஃபைனலாக இப்போ குடிக்க போகிறேங்க. எப்பயுமே எனக்கு பருப்பு ரசம் அப்படின்னா பிடிக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு ஒரு கரண்டியாவது ஊற்றி நான் ரசம் குடிச்சுக்குவேன். வெயில் காலமாக இருந்தால் மோர் குடிப்பேன். இப்போ வந்து மோர் குடிக்கல, ரசம் குடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க என்னோடய டயட் லஞ்ச் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே வெந்நீர் குடிக்கிறது நல்லதுங்க. இந்த சீசனில் கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிக்கிட்டா நல்லது. சாப்பிட்ட உடனே ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறைவான அளவு குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய மெஷர்மெண்ட் கப் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம வந்து படுக்கக்கூடாதுங்க. படுத்தாலுமே வெயிட் போட்டுரும். அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏதாவது நடந்துக்கிட்டு ரொம்ப நடக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற வேலை, துணி மடிக்கிற வேலை, இந்த மாதிரி எதையாவது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இப்படிமா வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் திருப்பி சாயங்காலம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பசிக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பயிர் காட்டிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த பயிரை வந்து ஊற வச்சுருவேங்க. நான் சமைக்கும் போதே நான் ஊற வச்சுருவேன். இப்போ 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழமும் நாங்கள் எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டேங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பயிர் தாளிக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு இதுதாங்க. இப்போ சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஆனதுனால நான் பயிரை வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேங்க. பாசி பயிரை நம்ம சமையல் பண்ணும்போதே கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துருங்க. 2 அல்லது 3 சவுண்டு விட்டோம்னா போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி தாளிக்க வேண்டியதாங்க. சும்மா நான் சாதாரணமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இந்த மாதிரி தான் போட்டு தாளிச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் போட்டுக்கிட்டேங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் துருவி இறக்கியாச்சுங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியான பயிறு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மழை காலத்துக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் பொண்ணு 3 பேர் தான் இப்போ வீட்டில் இருக்கோம். அதனால் 3 பேருக்கு மட்டும் எடுத்து வச்சிட்டேங்க. இப்போது எங்கள் வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு பயிறு சுண்டலும் ரெடியாக இருக்குதுங்க சூடாக. டெய்லியுமே பயிர் வேக வைக்க மாட்டேங்க. பயிர் என்னைக்காச்சும் ஒரு நாள், சுண்டல் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேக வைப்போம். மக்காச்சோளம் கருது கிடச்சாலும் வாங்கிட்டு வந்து நான் வேக வைப்பேங்க. அப்புறம் என்னைக்காச்சும் ஆசைப்பட்டாங்கன்னா ராகி பக்கோடா, போண்டா, இந்த மாதிரி வடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸு என்னைக்காச்சும் ஒரு நாள் வருங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி பயிறு சுண்டல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைனாலும் மேரி பிஸ்கட்டு 2 பேரிச்சம்பழத்தையாவது எடுத்து சாப்பிட்ருவாங்க சாயங்காலம். சாயங்காலம் ஒரு 4:30-5 மணிக்கு பசிக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஏதாவது சிம்பிளான ஒரு சிற்றுண்டி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கும். கூடுமான வரைக்கும் நம்ம நைட்டுமே வந்து ஒரு 7:30லேருந்து 8க்குள்ளே நம்மளோட டின்னர் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ சமீப காலமாகவே இப்போ நான்லாம் வந்து 7:30 மணிக்கு சாப்பிட்டு 8-8:30க்குள்ளே படுத்துறேங்க. நான் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே இதையே தான் இப்போ ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிட்டோங்க. என்னங்க, இந்த டயட் பிளான் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.